வெல்கம் டு லின் சுமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஆரி கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 1 பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் ஸ்டிச்சில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் டைப் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திலகம் ஷேப்பில் இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸில் அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸோ உள்ளே என்ன ஃபில்லிங் கொடுக்குறோமோ அதே சேம் கலர் தான் அவுட்லைனில் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் அந்த டர்னிங்லாம் வரச்சில் குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா அந்த நம்ம வரைஞ்சிருக்க ட்ராயிங்கை விட்டு நம்ம போடுற ஸ்டிச் வந்து வெளியில் போகாது. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணச்சில் இருந்தே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அதில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடச்சிலே உங்களுக்கு அதே சேம் ப்ரொசீஜர் அப்படி ஃபாலோ ஆகும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா ப்ளவுஸில் நம்ம தப்பு பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ அதை இப்போவுமே பழகிக்கோங்க. ஸோ நான் ஈவனாக இருக்க மாதிரி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டோம் இல்லையா, அந்த செயினோட சென்டரில் இருந்து நான் ஒரு லூப் வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்து பக்கத்தில் ஒரு லாக் பண்ணி மேலே கொண்டு போய் மேலே அந்த நம்ம போட்ட திலகம் ஷேப்போட எண்டிங்கில் கொண்டு போயிட்டு ரிட்டன் கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு சேம் தான். ஸோ நம்ம பட்டன் ஹோல் போட்டோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். அந்த டிப்பு நம்ம திலகம் போட்டு அதோட எண்டிங்கில் கொண்டு போயிட்டு ஸோ கீழே கொண்டு வந்து ஒரு லாக் கொண்டு வந்துட்டு சைடில் ஒரு செயின் போட்டு திரும்ப மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு கீழே ரிட்டன் கொண்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் அந்த லைனில் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பட் ஒவ்வொரு லைன்லேயும் போட்டுட்டு நம்ம எண்ட் நாட் போடணும். ஸோ லாஸ்ட்டு எண்டிங் வரை ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணி எண்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் அவுட்லைனோட சென்டர்லேருந்து அப்போ தான் நம்ம வந்து அந்த ஷேப்க்கு உள்ளே நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அதாவது வரைகிற மாதிரினா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெளியிலேருந்து எடுக்கச்சில அந்த செயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக தான் அவுட்லைனோட சென்டர்லேருந்து எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட செயினோட சென்டரில் ஃபஸ்ட் நம்ம ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதோட சென்டர்லேருந்து கீழே எடுக்கணும். ஸோ அப்போ தான் பார்க்க அது வந்து பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ லாக் பண்ணிவிட்டு ஸோ மேலே ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிருப்போம். அந்த செயினோட சென்டர் மீன்ஸ் செயினோட சென்டரில் அந்த செயினுக்கு மேலே சென்டரில் ஸோ அந்த ஒரு செயினோட மிட் பாயிண்ட் எடுக்கணும். பட் நம்ம போட்டிருக்க செயினோட சென்டரில் எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே தான் மேலே நம்ம எண்டிங் வரை போட்டு கொண்டு போயிடலாம். லாஸ்ட்டு ஸோ போட்டுட்டு எண்டு நாட் போட்டுக்கோங்க. சிங்கிள் ஒவ்வொரு லைன் போடும்போதும் எண்டு நாட்டு போட்டு தான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்டிச்சு கரெக்டாக நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் அப்படி கிடையாது. ஸோ லைட்டாக சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இது போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது வேறு எதுவுமே இல்லை, பட்டன் ஹோல் தான். ஸோ பட்டன் ஹோல் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, அதே ஸ்டிச் தான். பட் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். அதை வந்து ஒரு சின்ன இமேஜஸ்க்குலாம் நம்ம இப்போ போடுற மாதிரி. ஸோ உள்ள சென்டர்லேருந்து எடுத்து ஒரு செயின் போட்டு இப்போ காட்டுறேன். செயினுக்கு சென்டரில் செயின் போட்டிருக்க சென்டரில் அதுக்கு மேலே மிட் பாயிண்ட் எடுத்து செயின் போட்டு கீழே கொண்டு வரணும். ஸோ சொன்னது புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டவுட் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ ஒரு சிலர் புரியலைன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாகவும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணி காட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னும் அதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியராக தெரிகிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ அதுக்காக அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு நிறைய பேர் பார்த்துட்டு சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான் நெக்ஸ்ட் லைனில் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மேலே போட்ட செயின்லேருந்து கீழே கொண்டு வரோம். ஸோ கீழே கொண்டு வரும்போது ரிவர்ஸில் கொண்டு வரும்போது கொஞ்சம் பையாக கொண்டு வாங்க, சிக்காயிரும். ஸோ பொறுமையாக போடுங்க. போட்டு கீழே லாக் பண்ணிவிட்டு சைடில் ஒரு செயின் போட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்க்க வந்து ஒரு கட் ஒர்க் ஃபீல் கொடுக்கும்.
ஸோ நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்த்தோம்னா ஏதோ கட் ஒர்க்கில் இமேஜஸில் இதே கலர்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா இன்னும் பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். கலர்ஸ் நம்ம டிசைன்ஸ்லாம் போடச்சில ஸோ கலர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ கீழே நம்ம ஃபஸ்ட்டில் கொஞ்சம் விரிவாக வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, ஸோ கீழே வந்து கொஞ்சம் சுருங்கும், திலகம் ஷேப் தானே. ஸோ கொஞ்சம் அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இப்போ மேலே கொஞ்சம் தள்ளி போட்டோம், கீழே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட முடியாது இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட முடியாது. ஆரியில் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நான் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டால் ஸ்ட்ரெயிட் லைனை தான் போடுவேன் அப்படின்லாம் போடக்கூடாது. அதுதான் ப்ரொசீஜர் தான். பட் அது வந்து எப்படி போட்டால் நம்ம கரெக்டாக போடலாம், சின்ன சின்ன டிப்ஸு கொஞ்சம் ட்ரிக்ஸு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய மாடல்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஏன்னா ரொம்ப டைம் எடுக்காமல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுனிங்க தப்பு பண்ணி பண்ணி கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தவங்ககிட்ட கேட்டு நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நம்ம அதை வச்சு இன்னும் நிறைய டிப்ஸு நம்மளாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போது சொல்கிறது தான், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாருங்கள், அதை வச்சு உங்களுக்கு என்ன டிப்ஸ் வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எண்டிங்கில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே போட முடியாது. ஸோ போட்டால் அந்த ஸ்டிச்சோட கண்டினியூட்டி வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம அந்த அவுட்லைன் போட்டலையே அதுக்கிட்ட தான் குட்டியாக ஒட்டி செயின் போடுங்க. ஸோ அப்போ தான் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் கேப் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கேப் விட்டோம்னா அதுக்கு கீழே கேப் மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்கும். அதுக்காக எண்டிங்கில் கொண்டு வந்து நம்ம அவுட்லைன் போட்ட செயின் கிட்டேயே போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி போடுங்க, கிளாத் தெரியக்கூடாது. ஸோ அப்படி போட்டிங்கன்னா போட்டு முடிச்சுட்டு அதோடய ஃபைனல் லுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எந்த இமேஜாக இருந்தாலுமே ட்ரேஸ் பண்ணி பண்ணுங்கள், கைட்டை ட்ரா பண்ணாதீங்க. ஸோ இப்போ இருந்தே இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க, ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரேஸிங் எப்படின்னு குட்டி குட்டி இமேஜஸ் எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து மார்க் பண்ணச்சுலையும் ஈவனாக மார்க் பண்ணுங்கள். நம்ம ஒரு இமேஜ் வரைகிறோம்னா 4 சென்டிமீட்டர் இருக்கா, நம்ம ஒவ்வொரு சென்டிமீட்டரை 4ஆக பிரிச்சுக்கலாம். 6 சென்டிமீட்டர் இருந்தால் 6ஆக பிரிச்சுக்கோங்க, அப்படி பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அது நீட்டாக இருக்கும், சேமாக இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டுட்டோம். ஸோ இவ்வளோ தான். எப்போதுமே கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணி பழகுங்க.